நேஹா எப்படி இருப்பான்னு தெரியல. தேங்க் காட் நேஹாவுக்கு நினைவு வந்துடுச்சு. நேஹா நல்லா இருக்கா? தேங்க்யூ. லைஃப்ல முதல் தடவையா கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த லைட்ஸே அங்க இல்லவே இல்லை, அங்க யாருமே இல்லை. இது வெறும் என்னோட பிரம்மதான். இதுக்கு எல்லாமே அந்த அலிதான் காரணம். எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினா சஞ்சுவை பத்தி? அவ சொல்றான் சஞ்சு மனசுல வேற ஏதோ இருக்குன்னு. வேற என்னமோ நினைக்கிறானாம் என்னை பத்தி. அவங்க இதுக்கு காரணம். அதனாலதான் நான் இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா உண்மையான நிலைமை என்னன்னா, சஞ்சு என் வீட்டுக்கு வர போறான். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ரொமான்ஸ் பண்ண வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை உன் வாழ்க்கையில வேற யாராவது ஒரு பொண்ணு இருந்தா தயங்காம சொல்லு. இருக்காப்பா? யாரையாவது விரும்புறியா? நாங்க ஒன்னும் காதலுக்கு எதிரானவங்க இல்லப்பா. ஆமாப்பா, இப்படியும் இருக்கலாம் தான். இவன் காலேஜுக்கு பாடம் எடுக்க போற இடத்துல ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட பிடிச்சு போயிருக்கலாம். என்ன தம்பி, அப்படிதானே? ஏதாச்சும் இருந்தா எங்க கிட்ட சொல்லு. ஆமா ஆமா, ஏன் சொல்லக்கூடாது? இந்த ஜாதி மதம் குலம் கோத்திரம் மட்டும் நம்ம குடும்பத்தோட ஒத்து போகணும், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நாங்க பேசி சரி பண்ணிடுவோம், இல்லீங்களா? கலர் செவப்பா இல்லைன்னாலும் பரவாயில்ல, மாநிறமா இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் உயரமா லட்சணமா இருக்கணும், கண்ணு அழகா இருக்கணும், பாய் கட் பண்ணி இருக்க கூடாது, அவ்வளவுதான். வேற எதையும் எதிர்பார்க்கல நாங்க. ஆமா மம்மி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஒரு லிஸ்ட் போட்டு அஜு கையில கொடுத்துருங்க. என்ன மம்மி நீங்க வேற? ஆமா அஜு அண்ணா, உங்க முகத்தை பார்த்தாலே தெளிவா தெரியுது உங்க மனசுல யாரோ இருக்காங்கன்னு. ஆமா ஆமா, சொல்ல அஜு. சொல்லுங்களேன் குருந்தனாரே. ஆமா ஆமா அஜிகண்ணா, ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லிடுப்பா. நேஹா, அஜய், மேக்க சீன்ல படிச்சேன். கொஞ்சம் நேரமானாலும் இந்த சாதாரண வாழ்க்கை பயணத்துல கூட சில ஸ்பெஷலான ஆளுங்க கிடைச்சிருவாங்கன்னு. சரி, பேரையாவது சொல்லுங்கண்ணா. அவங்கள பத்தின விவரத்தை அப்புறமா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு ஆவணி மாசத்தோட முதல் திங்கட்கிழமை வேற. அந்த சிவபெருமான் உங்க ஆசையை நிறைவேற்றி வச்சாலும் வைப்பாரு. நீ கவலைப்படாத, கல்யாணத்தை வந்து உன்னோட விருப்பப்படி நீ சொல்ற நேரத்திலே பண்ணி வைப்போம். நீ அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு. வீடு வாசல் குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியணும்ல, அப்புறம் நிதானமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே பொண்ணு, 2 காதலர்கள். அங்க சஞ்சு அண்ணா ஐ லவ் யூ சொல்ல போயிருக்காரு. ஆனா இங்க அஜு அண்ணா மனசுல நேஹா அக்கா வசமா உட்கார்ந்துருக்காங்க. அட சொல்லிடுங்களேன் அஜு அண்ணா, நேஹா அக்காவோட பேரு. இப்ப சொல்லிடேன்ப்பா. இப்போவாது சொல்லிடு அஜு. சொல்லுங்களேன் குருந்தனாரே. ஆமா, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அவ ஒரு ஸ்டூடெண்ட். ஆனா அவளை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அவளும் என்ன காதலிக்கிறான்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம். அடே அஜு, அஜு சொல்றத கேளு அஜு. பேராவது சொல்லிட்டு போங்க. அடே அஜு. அடைச்ச குட்டைய குழப்பி விட்டுட்டு போயிட்டான். பேராவது சொல்லி இருக்கலாம்ல. என்னடா இது, இன்னைக்கு பேரை சொல்லிருக்கலாம்ல இந்த அஜு. வெக்கப்பட்டுட்டான் போல. காதும் காதும் வச்ச மாதிரி ரகசியமா வச்சிருக்கான். நல்ல வேளை சொல்லிட்டான். ஆனா அந்த பொண்ணு பிராமண பொண்ணா இருக்கணும். அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. குருந்தனாருக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஸ்பெஷலா தான் இருக்கும். ஸ்பெஷல் மட்டும் இல்லை, நேஹா அக்கா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு கிரகணம் மாதிரி இந்த திரிபாட்டி குடும்பத்தையே பிடிச்சிக்க போகுது. அப்புறம் வீடு முழுக்க ஒரே இருட்டு தான் மிஞ்சம். சஞ்சய் திரிபாட்டி? அட, இந்த கேரம் பவுடரை நீங்க மறந்துட்டீங்களே. ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு?
எனக்கு இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சஞ்சய் திரிபாட்டி அங்க பார்த்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. என்னது இங்கயா? இங்க எப்படி அவ வருவான்? நேத்து கூட தான் பாத்தீங்க இல்லையா? அவனை பத்தி கொஞ்சம் அதிகமா தான் யோசிக்கிறீங்களோ? ஏதோ பிரம்ம பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவன் எதுக்கு இங்க வர போறான்? ஒருவேளை வேற யார் வீட்டுக்கு வந்தா கூட நமக்கு என்னங்க? தெரியல சுஷ்மா, எனக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கு. அடே, எல்லாரும் முன்னாடியும் இப்படி உளறிட்டேனே. எப்படி இதெல்லாம் ஏ வாயில இருந்து வந்துச்சு திடீர்னு? நான் தெளிவா வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், இல்ல கல்யாண பேச்சை தள்ளி போட்டிருக்கலாம். ஆனா இல்ல, என்னால எந்த சாக்கும் சொல்ல முடியல, எதுவும் பேசக்கூட முடியல. ஆனா என்ன சொன்னங்கிறத விட பெரிய விஷயம் என்னன்னா, நான் எதுக்கு சொன்னேன்? ஒரு நிமிஷம். கல்யாணம்னு சொன்னதும் என் மனசுல நேஹாவோட பேர் மட்டும்தான் வந்தது. அந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் அவ முகமா தான் தெரிஞ்சது. ஒருவேளை இதோட அர்த்தம் எனக்கு நேஹா மேல ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அது சுத்தமா தெரியல. இவ்வளோ கம்மியா தான் சந்திச்சிருக்கோம், ஆனா நேஹாவை இவ்வளோ அதிகமா பிடிச்சிருச்சு. சஞ்சு அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் நோ சொல்லிடுறான், எப்போ வேணா வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனா ஏன் ஆசைக்கு என்ன மதிப்பு? ஐ லவ் யூ. ஆனா நான் உன்னை காதலிக்கல நேஹா. இதோ இருக்கால இந்த பொண்ணு, இவ உள்ள வரக்கூடாது. I love you too. அந்த பையனை பார்த்ததுல இருந்து எனக்கு நிம்மதியாவே இல்லை. முதல்ல அந்த ரோட்ல அவன் அரைஞ்ச விஷயம், பிறகு அவனோட அப்பா இடத்துல டியூட்டி பார்க்கறப்ப இன்னும் நெருக்கமா பார்த்தேன். அவன் கொஞ்சம் கூட சரியில்லாத பையன். இந்த மகனே அடையத புடிடா. மகனே சரக்கு அடிச்சிட்டு வண்டியை ஓட்டு. உனக்கு என்ன தோணுதோ அது பண்ண. ஒவ்வொரு தடவையும் என்ன தோணுதுன்னா, வர்ற நாட்கள்ல இந்த பையன் நம்ம வாழ்க்கையில ஏதோ ரொம்ப பெரிய கெட்ட செய்தியை கொண்டு வர போறான்னு. அண்ணா என்னாச்சு பங்கஜ்? எங்க தீ பிடிச்சிருச்சு? இப்ப அதை வந்து நீங்க தானே சொல்லணும். அந்த தீ எங்க பிடிச்சிருக்கு, அப்புறம் புகை எங்க இருந்து வருதுன்னு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தெளிவா தெரியுதுண்ணே உங்க முகத்திலேயே. எந்த விஷயம் ரொம்ப மாறின மாதிரி ஐயா தெரியுறீங்களே. இந்த ஐயா மட்டும் மாறலடா, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாறப்போகுது நாளைக்கு. இன்னைக்கு விஷயம் பாதியிலே நின்றுடுச்சு, ஆனா நாளைக்கு எனக்கும் நேஹாவுக்கும் இருக்கிற அந்த முதல் காதலோட சொல்லாத ஐ லவ் யூ கடைசியா முழுமையடையும். நீங்க பறக்கிறத நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். எவ்வளோ உயரத்துல இருந்து உங்களை கீழே தள்ளுறேனோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அப்புறம் அதே அளவுக்கு வலி உங்களுக்கு உண்டாகும். என்னால நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியல. எனக்கும் தான்